ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து 5 days ஸ்வீட் ஹாலிடேஸ் என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இப்போ இன்னைக்கு மதியம் என்ன சமைக்கலாம், யார் சமைக்கலாங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் வந்துட்டு, என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறனால அவங்க தான் பிரியாணி சமைக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் யார் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிர்வின்கிட்ட கொடுத்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். 2 பேரும் அம்மா அப்பா எழுதி வச்சுருக்கோம். இப்போ யார் சமைக்கணுங்கிறது பட்டு தான் டிசைட் பண்ண போகிறான். இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈத் ஹாலிடே. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பட்டுட்ட போய் நம்ம என்னன்னு கேட்கலாம். பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வழக்கம் போல் சமைக்க போகிறோம், சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். இருந்தாலும் அது என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பட்டுட்ட போய் கேட்கலாம் வாங்க. வாடா பட்டு. சரி பட் இன்னைக்கு யார் சமைக்க போறோங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். யார் பிரியாணி சமைக்கணும், அம்மாவா அப்பாவா? ஜாது அப்பாவா? சரி, இது சீட்ல வர்றதுதான். சரியா, 2ல ஏதாவது ஒண்ணு தோடு. யாரு பாப்போம்? அப்பாவா? அப்பாதான் சமைக்கணும். அப்பாதான் பிரியாணி சமைக்க போறாங்க இன்னைக்கு நமக்கு. சிக்கன் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வெங்காயம் கட்டிங். நான் வேணால் வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி தரேன்னு சொன்னேன். இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே தான் பண்ணணும். நீ என் ஹஸ்பண்ட் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தான சிம்சன் பட்டு டபுள் சைடு யாருங்க வேலை பார்க்கலாம். கிரிக்கெட்ல நிறைய பேர் ஆயிட்டாங்கன்னா ஒருத்தர் டபுள் சைடு போடுவாங்க. ஓ, 2 சைடுக்கும் பேட்டிங் பண்ணலாம், 2 சைடுக்கும் பேட்டிங் பண்ணலாம், 2 சைடுக்கும் பவுலிங் பண்ணலாம். கீப்பரா இருப்பாங்க, பவுலிங் பண்ண மாட்டாங்க. பேட்டிங் பண்ணலாம், 2 சைடுக்கும் கீப்பிங் பண்ணலாம். கீப்பரா இருப்பாங்க அவங்க. அதான் பட்டு. இங்க 2 பேருக்கும் அவன் அம்மாக்கு வேலை பார்க்க போறான், அப்பாவுக்கு வேலை பார்க்க போறானா. கிருமி பேப்பர் இதான் பட்டு வரைஞ்சி வச்சிருக்கு. கிருமி பேப்பர். எவ்வளோ ஆர்வமாக பட்டு இஞ்சி பூண்டி பேஸ்ட் இடிக்கான் பார்த்தீங்களா? பூண்டு போடலேன்னு அவனுக்கு ஒரே கவலை. இதில் வேற நீ இடிச்சிட்டு அப்போ அடுத்து பூண்டு உடைச்சி தருவாங்க, அதையும் சேர்த்து அடிக்கலாம். ஓகே, இதுதான் என்னோட லிஸ்ட் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 2 daysல லூலு போகிறோம். லூலு போய் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பேன். இது நேற்று வாங்கிட்டோம், பக்கத்துலேயே ஒரு கடையில் வாங்கிட்டோம் பிரியாணி அரிசி. அதை கட் பண்ணியாச்சு. என்னோட லிஸ்ட்டு நிறைய இருக்குது. இதில் இல்லாததும் நிறையா இருக்குது. பேட்டரி பொட்டோட்டோலாம் வாங்கியாச்சுங்க. ஆமாம், பேட்டரி எங்கே இருக்குது? பேட்டரி, பொட்டேட்டோ, ஆயில். பொட்டேட்டோ வாங்கியாச்சு, ஆயில் வாங்கியாச்சு. ஆயில், பிரியாணி அரிசி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நாங்கள் பக்கத்து கடையிலே வாங்கிடுவோம். ஆயிலெலாம் நூலில் ரொம்ப ஏமாத்துதாங்க. ஆஃபர்னு ஒன்று போடுதாங்க, பில்லில் பார்த்தா இன்னொரு ரேட்டு போடுறாங்க. எப்போ போனாலும் ஏதாவது ஒன்று 20 ரியாலுக்கு ஏதாவது ஒன்று கூட்டி போட்டு விட்ருதாங்க. இதெல்லாம் நாங்கள் பக்கத்துலேயே வாங்கிட்டோம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம சிக்கன்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ போடுறதுக்கு முன்னாடி நான் எப்போவும் மசாலாவில் ஊற வச்சுட்டு அந்த சிக்கனை தான் ஆனியனுக்கு அப்புறம் எப்போவும் போடுவோம் நாங்கள். இப்போ அந்த மசாலாலாம் கோட்டாகி நல்லா வரும். பட்டு அவனோட ஒர்க்கை ஒழுங்காக முடிக்கலை. மறுபடியும் நாங்கள் அந்த ஒர்க்கை ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. 2 கை வச்சு பிடிங்க. போய் கட் பண்ணி கொண்டு தெரியுமா எப்படி கட் பண்ணணுன்ட்டு. முட்டை கத்தி எடுத்துக்கோ. பட்டுக்கு பாதாம் கட் பண்ணுற வேலையை கொடுத்து அனுப்பியாச்சு. நாங்கள் இப்போது சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளியை வெட்டி போட்டுற வேண்டியதுதான். நானும் வெட்டணுங்களா? பட்டு தக்காளி வெட்டதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க அவங்க அப்பாவுக்கு. பட்டு வெட்டிட்டானே பாதாம், அவ்வளோ என்ன 3 தான் இருக்குது. அழகாக வெட்டிட்டான் பாருங்க. பாகிஸ்தானி பையன் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பீஸ் உருளைக்கிழங்கு இருக்கும். அதையும் நம்ம நெட்டி போட்டுருவோம், ரியல் பார்த்துருவோம். பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்டு தான் இப்படிலாம் வித்தியாசமாக யோசிச்சு பிரியாணி பண்ணுவாங்க. அதுக்காக தான் அவங்கள பிரியாணி பண்ண விடுறது. கொத்தமல்லியும் நான் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் பட்டுவே வெட்டிகிட்டு இருக்கான். டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள், சில்லித்தூள், கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். ஒரு சில்லியும் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச அரிசி 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சாக்கி இந்த மாதிரி சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். நாங்களும் சாப்பிட்டுட்டு அடுத்தது ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஷாப்பிங் போக போகிறோம். என்ன பண்ணுற பட்டு? தலையில வச்சுட்டு எங்கே போக போகிற? கடைக்கு போறோம். அப்படியா? என்ன கடைக்கு போகிறேன்? ஏதாவது கடைக்கு போறோம் போல இருக்கு. என்ன கடைக்கு போகிறோம்? எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. எங்கேயோ போகிறோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு கடை இருந்தால் சும்மா வாய் பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வர போகிறோம். ஆமாம், அப்படியே ஒரு நைட் வாக். ஆமாம், அப்படியே நைட் வாக் போகலாமா? போகலாமா? ஹாலிடேஸ்ங்கிறதுனால ரோடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. க்ராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. வெளியாக ரோடை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் அந்த டிராஃபிக்கில் இருந்து. ஆமாம், அடுத்து என்ன பட்டு ஆமாம்மா. எங்கள் விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. இனி இன்னைக்கு அவ்வளோதான், போய் படுத்து தூங்க வேண்டியதான். அப்படி தானே பட்டு?